வணக்கம். எஸ்எல்ஜி ஸ்டடீஸின் நடப்பு நிகழ்வுகள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மெக்சிகோ வளைகுடாவினை அமெரிக்க வளைகுடா என்று அதிகாரப்பூர்வமாக மறுபெயரிட்டதோடு மட்டுமல்லாமல், பிப்ரவரி 9ஆம் தேதியினை அமெரிக்க வளைகுடா தினம் என்றும் அறிவித்துள்ளார். கோவாவின் மனோகர் சர்வதேச விமான நிலையமானது மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்தால் வழங்கப்படும் சர்வசிரேஷ்ட சுரக்ஷா புரஸ்கார் விருதை வென்றுள்ளது. புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. தற்போது புதிய சட்ட மசோதாவில் 536 சட்டப்பிரிவுகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. இந்தியாவின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கண்காட்சி சென்னையில் தொடங்கியது. நடப்பு மக்களவையில் 74 பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். அதிகபட்சமாக மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த 17 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ளது மேற்கு வங்க மாநிலம். மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வந்தது. இந்திய அரசியல் அமைப்பின் சட்டப்பிரிவு 356 குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கான அதிகாரத்தை வழங்கியுள்ளது. வக்பு சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட கூட்டுக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மத்திய அரசு தாக்கல் செய்தது. இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் செபி மியூச்சுவல் ஃபண்ட் தொடர்பாக மித்ரா என்ற புதிய டிஜிட்டல் தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு எங்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். நன்றி.